ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடகம் என் வீடு. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வந்து 11 o'clock ஷிஃப்ட்டு. இப்போ டைம் 9:30 ஆகிட்டுருக்கு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ், அது கூட கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன் சைடிஷ்க்கு. அதை வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் வந்து நேற்று வச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதே வந்து சைடிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் ஒர்க்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு நைட்டு வந்து நேட்டிவ்க்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நான் திங்ஸ்லாம் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் வாங்கின திங்ஸுமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு தான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து கிளம்புறப்ப வீட்லேயே நான் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எப்போவுமே நான் தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா 1 day பிஃபோரே அயர்ன் பண்ணி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால அவங்க ஷர்ட் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்படியே கொடுத்து அயர்ன் பண்ண சொல்லிட்டேன். அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறமா பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து நைட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு மார்னிங்லேருந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். குட்டிமா ஹாய் சொல்லுங்கள். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கேரட் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? பாப்பா என்ன பண்ணுதாங்க? எங்கே இருக்குது டிவி? இங்கே படுத்துட்டு டிவி பார்க்குதா? சரி, விளையாடுறீங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. காலையிலே எனக்கு ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். எதெல்லாம் வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேனோ அதெல்லாம் வந்து மெயினாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து மடித்து வைக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக ஒவ்வொன்றையும் கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கேன். இது மட்டும் ஏதாவது ஒரு பேப்பரில் சுற்றி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குடில் டாய்ஸ்லாம் வந்து உள்ள பேப்பர் சுற்றி வச்சுருந்தாங்க. நான் இங்கே வீட்டில் டெக்கரேட் பண்ண போகிறதுனால எல்லா பேப்பருமே எடுத்து தூக்கி போட்டேன். இப்போ வந்து அங்கே போயிட்டு தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறதுனால எல்லாத்தையும் நம்ம பபிள் ட்ராப் இல்லைனா கிளிங் ட்ராப் ஏதாவது வச்சு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ணி சேஃப்டியாக வைக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸில் நேற்று வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ என்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன், என்ன நான் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லாங் குர்த்தி வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு போட்டுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் வந்து நெக்கிட்ட ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்கு. நல்லா லாங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது 2 சைடும். ஒயிட் கலர் லெகின் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். கை வந்து பார்த்திங்கன்னா 3/4 வர மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 1199 ரூபா. இது வந்து 50% ஆஃபரில் வாங்கினதுனால 599 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ 600 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒர்த்து. அடுத்து டெய்லி வியர் டிஷர்ட்ஸ் வந்து 2 இது எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆர்மி க்ரீன், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். என்னடாம்மா போட்டு விடவா? தலைகீழ போட்டுறீங்க பாருங்கள், மாற்றி போட்டுறீங்க. இந்த காலில் போடணும், இது இந்த காலில் போடணும். இந்த ஷூ வந்து பாப்பாவுக்காக வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 649 ரூபா. 30% ஆஃபர். ஸோ 454 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி ஷூவெல்லாம் வந்து இவளுக்கு நல்லாயிருக்கும் போடுறப்ப. நான் வந்து சரணா ஸ்டோர்லேயுமே வந்து 350 400 அந்த மாதிரி கொடுத்து தான் இது வரைக்கும் வாங்கிட்டுருக்கேன். சரி பரவாயில்ல, இந்த வாட்டி இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஷூவை வந்து போட்டதும் ஒரே குஷியாகிடுச்சு. ஒரு ரவுண்ட் நடந்து போயிட்டு வராங்க. நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்க்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இங்கே கேட்டுங்க, உங்கள் பாப்பாவை காட்டுங்க. பாப்பா வச்சு என்ன பாட்டு பாடுறீங்க? இங்கே கொடுங்க. கை அத்தனை கை இருக்கா? பாப்பாவை காட்டுங்க, பாப்பாவை காட்டுங்க, பாப்பாவோட கையை காட்டுங்க. நேற்று உங்களுக்கு நான் பார்க்லேயே காட்டினல இந்த டாய். இது வந்து 50% ஆஃபரில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 549 ரூபா. 50% ஆஃபர் போக 274 ரூபா தான். ஸோ எல்லாமே நான் வாங்கினதெல்லாம் 50%, 60%, ஒன்று வந்து 30% அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே நல்ல டீல் தான். இந்த டிஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 249 ரூபா. இப்போ 50% ஆஃபர் போக 124 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் நல்ல டீலு. பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எடுங்க, பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எடுங்க ரிட்டாங்க. எடுத்துகிட்டு வாங்க, அம்மாக்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க பாப்பா ட்ரெஸ்ஸை. இங்கே வைங்க, இங்கே வைங்க, பாப்பா ட்ரெஸ் இங்கே வைங்க. ஆமாம், இப்படி தான் தூக்கி போடணும். ஓடுங்க அங்கிட்டு. பாப்பாவுக்கு வந்து 3 ஃப்ராக் எடுத்தாங்க. 3 ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வேறு வேறு பேட்டர்னில் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலரில் மேலே வருது, கீழே வந்து பிளாக் காம்பினேஷன். ஒரு பாவாடை இந்த மாதிரி கீழே அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து இது நான் அங்கேயே போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதனால் இது வந்து நான் சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபா. நம்மளுக்கு 50% ஆஃபர் போக 249 ரூபா தான். என்ன அது அங்கே வச்சுட்ருக்கீங்க? அம்மாவோடது தானே? இருங்க வச்சுருங்க, வரேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி. இதில் எல்லோவில் கீழே வரது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்டடில் வருது, உள்ளே வந்து கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. இதில் வந்து ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வருது. இதில் வந்து லைட்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி ஷார்ட்டாக வர ஹேண்ட் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 599 ரூபா. 50% ஆஃபர் போக 299 ரூபா அதோட ப்ரைஸு. அடுத்து இந்த ரெட் கலர், இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. ஹிப் கிட்ட வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இடுப்பில் கச்சின்னு பிடிச்சிக்குது. கீழே நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க பாட்டமில். சொல்ல நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே வெஸ்டர்ன் ஸ்டைலில். இதோட ஹேண்ட் வந்து நம்மளுக்கு சீவ்லெஸ் தான், இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 549 ருபீஸ். 50% ஆஃபர் போக 274 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 300க்குள்ளே இருக்கிற மாதிரி தான். ஸோ நல்ல டீல். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் நம்ம போயிட்டு ஆஃபர் இல்லாத டைமில் வாங்கினோன்னா எல்லாமே அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் அதில் போட்டிருக்காங்களா அந்த ப்ரைஸ்க்கு தான் நம்ம வாங்க முடியும். இப்போ ஆஃபர் டைம் போயிட்டுருக்கறதுனால சூப்பராக எல்லாமே நல்ல டீலில் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டேன். இதுதான் என்னோடய பில்லு. இதில் மிஸ் ஆனது இன்னும் ஒன்று இருக்குது. நான் சொன்னாலும் அந்த வேலெட்டு காட்டுமா, அம்மாவோட பர்ஸ் கொடுங்க, அம்மாவோட கொடுங்கம்மா. இந்த வேலெட் ஒன்று வாங்கினேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 599 ருபீஸ். இது வந்து 60% ஆஃபர். ஸோ 239 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இதில் இந்த சைடு வந்து ஒரு ஓப்பன் இருக்குது. ஸோ அதில் வந்து கார்ட்ஸு, ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து வைக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே நம்ம மணி வைக்கிறதுலாம் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது பெரிய பாஸ்புக் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இருங்கடி அம்மா காட்டிடுறேன்டி தங்கம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நம்ம காயின்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுச் இருக்குது. அதுக்கப்புறமா மணி வைக்கிறதுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. யார் காசு வச்சது உள்ள வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 599 ருபீஸ். இது மட்டும் நான் வந்து 60% ஆஃபரில் வாங்கினேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் வந்து 239 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதில் கிறிஸ்மஸ்க்கு போட்டுக்கலாம், ஊரில் போய் போட்டுக்கலாம். சரியா? வைங்க எல்லாத்தையும். இந்த பேக்கில் என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ், எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அங்கே வந்து 2 பேக் இருக்குது பாருங்கள். அதில் ஒன்றில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பேக் பண்ணி இப்போ எடுத்து வைக்கணும். இன்னொரு பேக் வந்து நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடியாக இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன். கிறிஸ்மஸ்க்கு குடியில் வைக்கிற டாய்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து வைக்க போகிறேன். ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ளே வந்து கீழே ஃபஸ்ட்டு பபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஷீட் வந்து போட்டு அதுக்கப்புறமா டாய்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக சிங்கிள் பீஸாக வந்து கிளிங் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஆர்டராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறேன். பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே செல்லோ டேப் வச்சு ஒட்டி விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து இப்போ கிளிங் ரேப் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஃபுல்லாக சுற்றிக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அதில் நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும். பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வீட்டில் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன்ல அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸு, ஸ்டார் டிசைனில் இருக்கிறது, ஃப்ளார் டிசைன், அதுக்கப்புறம் நார்மலாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லைட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக செலக்டேட் பண்ணி ஒட்டி விட்டுறேன். அங்கே போய்ட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் மெயினாக இருக்கிறது மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இப்போ பேக்குள்ளே வந்து நான் ஷூ வைக்க போகிறதுனால ஷூவையும் கிளிங் ரேப் பண்ணி சுற்றி வச்சுட்டு போகிறேன்.
இது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியா. எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பர்ஸ் ஷூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளிங் ராப் பண்ணி சுற்றி வைக்கிறப்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். டெக்கரேஷன் திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவோடது என்னோடது 2 பேரோட ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேக்கப் திங்ஸ் வந்து இதில் எடுத்து வைக்கணும். நைட்டு வந்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எம்டியாக விட்டுருக்கேன். இந்த ஒரு ஜிப்பு நாளைக்கு போட்டு போகிற ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் இந்த பேக்கில் பேக் பண்ணியாச்சு. அந்த பேக் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு தான் பேக் பண்ணிப்பாங்க. 1 டே பிஃபோரே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டனால நாளைக்கு ஊருக்கு கிளம்புறப்ப நல்லா ஃப்ரீயாக கிளம்பலாம். நைட்டு தான் நாளைக்கு போகிறோம். ஈவினிங் வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு நான் போயிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து அப்படியே உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் பேக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். பாப்பா வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கி நைட்டே வந்து ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. பாப்பா எடுத்துகிட்டு போகலாமா தேஷு? ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாமா? பாப்பாவை பேக்கில் வைக்க வேணாமா? தூக்கிட்டே வரீங்களா? நேற்று கடையிலேருந்து இன்னமும் அதை கையிலேயே தான் வச்சிட்ருக்கா. நைட்டும் கட்டி பிடிச்சிட்டே படுத்துருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஊருக்கு கிளம்புறதுல. ஸோ நாங்கள் ஜாலியாக வந்து பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபேஷனில் வந்து ஆப் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க மேக்ஸ் எப்படி வந்து ஆப் பார்க்குறது, அதுலேயும் ஆஃபர்ஸ் போடுவாங்களா, அதில் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேக்ஸ் ஃபேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட சிம்பிள் வந்து மேக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லோட் ஆகி உள்ளே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். நேற்று வரைக்கும் பை 1 get 1 ஆஃபர் வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30%, 40% ஃப்ளாட் ஆஃபர் வந்து போகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 1999க்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 300 ஆஃப், 500 ஆஃப் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி மேலே டாப்பில் வந்து விமென்ஸ், மென்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் வந்து செப்பரேட்டாக காட்டும். நீங்கள் எந்த கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அது ரிலேட்டட் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதுவுமே வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் எல்லா சைஸ்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். மேக்ஸில் நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு என்ன மாதிரி வாங்குறீங்களோ அதே சேம் குவாலிட்டிக்கு அதே சேம் பிராண்டட் தான் நம்மளுக்கு வந்து அதிலேயும் அவைலபிளாக காட்டும். ஸோ நீங்கள் சைஸ் மட்டும் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ வந்து 40% ஆஃபரில் இருக்க குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் அந்த கேட்டகரி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதில் வந்து அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டுவிட்டு அதை வந்து இன் பண்ணிவிட்டு அதோட இப்போ இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் சேம் ப்ரைஸ்க்கு டிஸ்பிளே ஆகிட்டு பை 1 get 1 ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த டைமில் வந்து 2 குர்தாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாப்பாவுக்குமே வந்து நான் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ண மாதிரி டிஷர்ட்ஸ், லெகின்ஸ் அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த எல்லோ கலர் ஃப்ராக் உங்கள்கிட்ட காட்டினால நேற்று வந்து 50% ஆஃபரில் மேக்ஸில் வாங்கிட்டு வந்தேன்னா அது வந்து இப்போ 40% ஆஃபரில் நம்மளுக்கு காட்டிகிட்ருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்குமே வந்து மேக்ஸ் ஷோரூமில் வந்து 50% ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் நியர்பையில் எங்கேயாவது மேக்ஸ் ஷோரூம் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அடுத்து வந்து உங்களுக்கு 50% ஆஃபர் எப்போ போகிறோனோ அந்த டைம்லையோ இல்லை பை 1 get 1 ஆஃபர் போகிற டைம்லையோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 குர்த்திஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணது பை 1 get 1 ஆஃபரில். ஈச் பீஸ் வந்து 1499. பை 1 get 1 அப்படின்றனால ஈச் பீஸோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், 749.50. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்குது. அடுத்து பாப்பாவுக்கு வாங்கின டிஷர்ட்ஸ், லெகின்ஸ் காட்டுற பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து ஈச் வந்து நம்மளுக்கு 169 ருபீஸ்க்கு நார்மலாக கிடைக்கும். அது 2 பீஸாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு 50 ருபீஸ் ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க மேக்ஸில். பட் ஆனால் இப்போ பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினால ஈச் பீஸே வந்து பார்த்திங்கன்னா 84 ருபீஸ்க்கு கிடைக்குது. பாதிக்கு பாதி ரேட்டில்.
அதே மாதிரி பாப்பாவுக்கு 199 ருபீஸ்க்கு இருக்கிற மாதிரி டிஷர்ட் லெகின் அது வந்து தனியாக ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பை 1 get 1ல. அதோட ப்ரைஸ் வந்து ஈச் வந்து 99.50 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிது. அண்ட் தென் வந்து என்னோடய நாத்தனார் பையனுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் ஒன்று எடுத்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், ஈச் பீஸ் வந்து 269 ருபீஸ். அதுவுமே வந்து பை 1 get 1 அப்படின்றதுனால அதோட ப்ரைஸ் வந்து 134.50க்கு வந்து எனக்கு கிடச்சிது. இது எல்லாமே நான் தனித்தனியாக வந்து 4 ஆர்டராக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ்க்கு எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு 50% ஆஃபர் மாதிரி பாதிக்கு பாதி ரேட்டில் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது வந்து ஹை ப்ரைஸ்லேயும் இன்னொன்று வந்து லோ ப்ரைஸ்லேயும் வாங்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மணி லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 4 ஆர்டராக கொடுத்துட்டு நம்ம வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ. அதனால நான் கிளிக் அண்ட் கலெக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நியர்பையில் எனக்கு கிருங்கம்பாக்கத்தில் மேக்ஸ் ஷோரூம் இருக்கனால அங்கே போயிட்டு நான் 27th டெலிவரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஊர்லேருந்து வந்ததும் வந்து போயிட்டு வாங்கிக்க வேண்டியதான். நம்மளுக்கு மெசேஜில் வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இதோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் ஃபேஷன் ஆப் பற்றி நான் ஷேர் பண்ண ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching my videos, friends. Bye, take care. Bye, bye, Sudha. Bye.